ஒரு பர்கர் குடுக்குறேன்னு பிக் பாஸ் முடிவு பண்றாரு. அதாவது ப்ரமோஷனுக்கு எவனோ வந்திருக்காய்ங்க ஒரு பிராண்டு. அவைங்களுடைய சார்புல கூடிய பிராண்டிங்ல அப்படி இப்படி ஏதாவது ப்ரமோஷன போட்டு, அவைங்களோட பர்கர சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது தான் கான்செப்ட். இதுல வந்து என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வந்துட்டு இந்த மாரி கண்டஸ்டன்ட்ஸ் இந்த வீட்ல எத்தன பேர் இருக்கீங்க? பர்கர்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? ரூம்ல பர்கர் வச்சிருக்கேன். இப்ப எடுத்துக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி, நான் மனசு கோணாத மாரி, எனக்கு புடிச்ச மாரி ஏதாவது ஜாலியா பண்ணுங்க. உங்களுக்கு நான் கதவ தொறந்து விடுறேன் அப்டின்றாரு. சும்மா விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உடனே நீங்க என்ன பண்ணலாம்? எல்லாரும் மைக் முன்னாடி வந்து கேமரா முன்னாடி வந்து எல்லாரும் நின்னுட்டு ஏதோ பண்றாங்க. இந்த டாக்ஸிக் கேங்கோட மிக முக்கியமான 2 பொதுச் செயலாளரும், பொருளாளர் இருக்கிறாங்கல்ல. அதாவது வந்து சாண்ட்ரா அண்ட் திவ்யா 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்க அப்டின்னா, தனியா போய் ஒரு மைக்ல கேமரால பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. எங்கள எல்லாரும் விட்டுட்டாங்க. எங்கள எல்லாரும் மறந்துட்டாங்க இந்த வீட்ல. என்ன பண்ணணும்? எங்க போறீங்க 2 பேரும் வாங்க. வந்து கூப்புட்ணுமாமா இவங்கள வெத்தல பாக்கு வச்சு. மைக்ல ஒரு பிக் பாஸ் சொன்ன உடனே எல்லாரும் ஸ்டோர் ரூம் வாசலுக்கு ஓட்டாங்க. கேமரா முன்னாடி போய் நிக்கிறாங்க. அதுல இவங்களுடைய கேங்ல இருக்கிற டாக்ஸிக் கேங்ல இருக்கிற பிரஜின்லருந்து விஜய பார்வதிக்கும் போய் நிக்கிறாங்க எல்லாரும். நீங்க மட்டும் 2 பேர் போய் நிக்காம உங்கள விட்டுட்டாங்க. உங்கள கழட்டி விட்டுட்டாங்க. உங்கள யாரும் இந்த வீட்ல கண்டுக்கவே இல்ல அப்டின்னா, அது என்ன அழுகுனி ஆட்டம்? கண்டுக்கிட்டா மட்டும் நீங்க அவங்களோட கொஞ்சி கொலாவ போறீங்களா? இல்ல கூடி விளையாட போறீங்களா? ஒண்ணும் பண்ண போறதில்ல. குமிஞ்சு வச்சு குத்த போறீங்க முதுகுலயே. அப்புறம் அதுக்கு அவைங்க உங்களலாம் எதுக்கு கூப்பிடணும்?